சமூகம் விரும்பாத சுபாவங்கள். எப்போதும் பிஸியாக இருப்பது போல் நடித்தல். சிலர் எந்த வேலையும் செய்யாது தான் எப்போதும் பிஸி என்று காட்டிக்கொள்வார்கள். ஏதாவது வைபவங்களுக்கு லேட்டாக வந்து பிஸி என்று காட்டிக்கொள்வார்கள். இவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வரும் அநேக பயன்படும் காரியங்களை இழந்து போவார்கள். சமூகத்தில் தனக்கு முக்கியத்துவம் வேண்டுமென்றும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றும் நினைத்து பிஸியாக நடிப்பார்கள். இதுவே அவர்களுக்கு முட்டுக்கட்டை ஆகிய சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்படுவார்கள். ஒரு மருத்துவர் எப்போது போன் பேசினாலும் பிஸியாக இருப்பதாக நடிப்பார். நோயாளி இன்றைக்கு வரவா என்று கேட்டால் நாளை வா என்று சொல்லுவார். கூடிய விரைவில் எந்த நோயாளியும் இவரிடம் வராமல் மற்ற மருத்துவர்களிடம் சிகிச்சைக்குப் போனார்கள். அந்த ஊர் மக்களிடம் அவர் பிஸி ஆன மருத்துவர் என நடித்து, நோயாளிகளும் அவரிடம் போனால் அவர் எப்போதும் பிஸியாக இருப்பார், உடனே பார்க்க மாட்டார் என்று தெரிந்து கொண்டு நாளடைவில் அவர் புறக்கணிக்கப்பட்டார். தவளை தன் வாயால் கெடும். வாழ்வில் அவருக்கு எந்த நோயாளியும் மருத்துவம் செய்ய முன் வரவில்லை. இறுதியில் எப்போதாவது அவருக்கு வியாதி வந்தால்தான் அவருக்கே அவர் மருத்துவம் செய்வார். இந்த சுபாவம் இருந்தால் வெற்றி வாழ்வு வாழவும் பணம் சம்பாதிக்கவும் முடியாது. வாழ்வில் வரும் வாய்ப்புகளை நழுவவிட்டால் திரும்ப அதே வாய்ப்புகள் வராது. இந்த சுபாவத்தை மாற்ற வழிகள்: 1. நமக்கு இந்த சுபாவம் இருக்கிறதா என்று கண்டு கொள்ள வேண்டும். 2. நம் வாழ்வுக்கு உயர்வு தரும் சுபாவம் இல்லை என்று கண்டு கொண்டு இதை தவிர்க்கவும். 3. வரும் வாய்ப்புகளை நழுவவிடக்கூடாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். 4. நான் பிஸியாக இருக்கிறேன் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது. நம் வாழ்வுக்கு முட்டுக்கட்டை போடும் சுபாவத்தை மாற்றினால் வெற்றி வாழ்வு நிச்சயம். அரசியல்வாதிகளும் பிரமுகர்களும் வேண்டுமென்றே கூட்டங்களுக்கு பிந்தி வருவார்கள். பொதுமக்கள் களைத்துப் போய் திட்டிக் கொண்டிருப்பார்கள். வேண்டுமென்றேதான் பிரபல்யம் அடைய வேண்டுமென்று இந்த கெட்ட சுபாவத்தை கையாளுவார்கள். மனிதநேயத்துடன் இருப்பவர்கள் சரியான நேரத்துக்கு வருவார்கள்.